श्रीमते रंगरामांज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्री रंगनायकी समेत श्रीरंगनाथपुर ब्रह्मणे नमः। श्रीमते गोदाय नमः. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீஸ்துதி 16 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். 17வது ஸ்லோகத்திலிருந்து இன்றைய தினம் அனுபவம். ஸ்ரேயஸ்காமா கமல நிலையே சித்திரமாம்னாய வாசாம் சூடாபீடம் தவ பதயுகம் சேதசாதாரயந்தः சத்ரச்சாயா சுபகசிரசச்சாமரஸ்மேர பார்ஸ்வாः ஸ்லாகாசப்தஸ்ரவணமுதிதாः ஸ்ரக்விணः சஞ்சரந்தி. கமல நிலையே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார். கமல நிலையன்னா தாமரையில் உரையும் பெரிய பிராட்டியே, ஸ்ரேயஸ்காமாக பெரிய நலத்தை நலன்களை பெருமையை விரும்புகின்றவர்கள், ஒரு ஸ்தானத்தையோ இல்லை பெருமையோ விரும்புகின்றவர்கள், ஆம்னாய வாஜாம் வேத வாக்குகளின் சித்திரம் சூடாபீடம் அற்புதமான முடிக்கு அலங்காரமாயுள்ள தவ பதவியுகம் சேதசா தாரயந்தா உன் திருவடியே உள்ளத்தால் தரிப்பவர்களாய், அதனால் என்னாகும், சத்திரச்சாயா சுபக சிரசா குடை நிழலால் பெருமை பெற்ற முடியினராய், சாமரஸ்மேர பார்ஸ்வாக ரெண்டு பக்கங்களும் சாமரம் வீசப்பெற்றவராய், ஷக்வினக மாலைகள் அணிந்தவர்களாய், ஸ்லாகா சப்த ஸ்ரவணமுதிதா சஞ்சரந்தி எல்லாராலும் புகழக்கூடிய சொற்களை கேட்பதால் சந்தோஷப்பட்டவர்களாக இருக்கின்றனர், திரிகின்றனர்ங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா, பெரிய பிராட்டியே உன் திருவடிகளை வேதங்கள் தங்குடையதான முடிக்கு திருமுடிக்கு ஏற்ற அணிகலங்களாக அணிஞ்சிட்டு இருக்கு. அதாவது வேதன் சிரசாக கொண்டாடக்கூடியது உன் திருவடிகள். வேதாந்தங்கள் உன்னுடைய திருவடிகளை புகழ்ந்து கொண்டே இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு. ஏன்னா வேதத்துடைய சிரசு வேதாந்தங்கள் உன்னுடைய திருவடியை புகழ்ந்து கொண்டிருக்கு. திருவடியை திருவடியை உன்னுடைய திருவடி தன் தலைமையில் வச்சுட்டுருக்குன்னா வேதாந்தங்கள் உன் திருவடிகள் புகழ்ந்து கொண்டு இருக்குன்னு அர்த்தம். உலகத்தில் யாராலும் பெரிய மண்டலாதிபதியாகவோ சக்கரவர்த்தியாகவோ பெரிய பொறுப்புக்களாக ஆகணும், நம்ம பெருமை பெற வேண்டும் அப்படின்னு யாருக்கான ஆசை இருந்தால் அவள் என்ன பண்ணணும் தெரியுமா, உன்னுடைய திருவடிகளை தன் உள்ளத்திலே அப்படியே நிலைத்து நிற்க செய்து தியானம் பண்ணணும். அப்படி பண்ணுறவாளுக்கு என்ன ஆகுதுன்னா, உன்னுடைய திருவுருளாலே அவர்கள் விரும்பக்கூடிய ஸ்தானத்தை அவர்கள் அடைகின்றார்கள். அந்த ஒற்றை வெண்குடை நிழலில் அமர்ந்து இரண்டு பக்கத்திலையும் சாமரம் வீசப்பெற்று அப்படி ஒரு ராஜா மாதிரி, ராஜாவோ இல்லை சிற்றரசர், அரசர், அப்புறம் பேரரசர், சக்கரவர்த்தி, சார்வபௌமன்னு பல நிலைமை இருக்க, அப்படி விசேஷமாக இந்த ஸ்தானங்களை அடைந்து சிறந்த மாலைகளை அணிந்து கொண்டு தங்களை பற்றி புரட்சியார் ஸ்தோத்திரம் பண்ணுறாலும் அந்த ஸ்தோத்திர மன்றத்தை எல்லாம் கேட்டு ரொம்ப அதனால் பெருமிதம் ஒரு சந்தோஷமும் கொண்டு லோகத்தில் தெரிகிறா. அப்படி அவர்களுடைய அந்த பெருமைகளுக்கெல்லாம் காரணம் உன் திருவருள் தானே அப்படின்னு கேட்குறார். அதாவது நீ யாராலும் பெரிய பெரிய ராஜாவாக இருக்கா, பெரிய ஸ்தானத்தில் இருக்கான்னா சாதாரணமாக வந்துவிடாது. இவர் சுவாமியினுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் பிராட்டியினுடைய திருவடியை தங்களுடைய ஹிருதய கமலத்திலே வைத்து அந்த திருவடி தாமரைகளை அனைவரதும் பூஜித்து தியானித்து, அதனால இந்த பெருமையை தவிர சாதாரணமாக கிடைக்காதுங்கிறத ரொம்ப அற்புதமாக விளக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இது இந்த ஐகிகமான இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் ஸ்தானங்களை பற்றி சொன்னார். மோட்சத்தை அடைவதற்கு இந்த தாயாருடையதான அனுகிரகம் எவ்வளவு அவசியங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில், உரி கர்த்தும் குஷலமக்கிலம் ஜேதுமாதீனராதீன் துரி கர்த்தும் துரித நிவகம் தியக்துமாத்யாம வித்யாம்
அம்பஸ்தம்பாவதிக ஜனன கிராம சீமாந்தரே காம் ஆலம்பந்தே விமல மனசோ விஷ்ணுகாந்தே தயாந்தே. இங்கே ஒரு ஸ்லோகத்திலே அவர் அட்ரஸ் பண்ணுற அழகு பார்க்கலாம். ஜனனிங்கிறார், அதுக்கப்புறம் கமலப்பிரியங்கிறார், கமல நிலையங்கிறார். இப்படி ஒன்று மாதிரி சொல்லி அம்ப அப்படின்னு. அம்பன்னா தாயே, அம்மா, விட்டுகாந்தே எம்பெருமானுக்கு பிரியமானவளே, விமல மனசாக அகிலம் குஷலம் ஊரி கர்த்தும், அதாவது தூய மனம் படைத்தவர்கள் சகலமான நன்மையும் பெறுவதற்கும், ஆதீன் அராதீன் ஜேத்தும் பழமையான பகைவர்களை வெல்வதற்கும், துருதிரிவகம் தூரீகர்த்தும் பாபத்திரளை விளக்குவதற்கும், ஆத்யாம் அவித்யாம் தியக்தும் பழமையான பிரகிருதியை விடுவதற்கும், ஸ்தம்பவதிக ஜனன கிராமசீமா துரும்பு வரையில் உள்ளதான பிறவிகளின் தொகுதியான ஒரு எல்லைக்கு, அந்தரேகாம் முடிவு காட்டக்கூடிய கோடாகிய தே தயாம் ஒரு கருணையை ஆலம்பந்தே பற்றுக்கோடாக கொள்கின்றனர். இதை கொஞ்சம் புரிய முடியுமா சொல்லணும்னா, எம்பெருமானது பிரியத்திற்கு உரியவளான ஜெகன்மாதாவே விஷ்ணு காந்தேங்கிறார். அம்பா தாயாய், உன்னுடைய திருவுருளாலே ஜனங்கள் என்ன பண்ணுறான், லோகத்தில் இம்மையிலே தேவையான செல்வங்களை எல்லாம் பெறுகின்றார்கள். இதை முதலே பார்த்தோம். அது மாத்திரமா, மனசில் இருக்கக்கூடிய களங்கங்கள், இந்த அழுக்குகள்லாம் நீங்கி தூய்மையாக தங்கள் எல்லா நன்மையும் அடைவதற்கு ஆசைப்படுறா. எப்போதும் உடனிருந்து நெடுங்காலமாக நம்மை மனுஷாலை கெடுக்கக்கூடியதான ஆசை, கோபம் முதலியதான பகைவர்கள் காரணம். ஏன்னா இவெல்லாம் அப்படியா நித்தியமான சத்துருக்கள், நமக்கு அனித்தியமான சத்துருக்கள், நித்திய சத்துருக்கள் நம்ம உள்ளே இருந்துட்டு நம்ம துன்பப்படுத்துகிறவா. அந்த பகைவர்கள் அவளையெல்லாம் வேரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறா. தங்களுடைய பாப்ப கூட்டங்கள்லாம் தொலையணும்னு எல்லாரும் விரும்புகிறா. அனாதியான இந்த சம்சார பந்தத்திலிருந்து நீங்கி மோட்சத்தை அடையணும்னு உண்மையாக இதில் ஆசை இருக்கிறவ அதெல்லாம் விரும்புகிறா. இவர்கள் தாங்கள் விரும்பக்கூடிய பலனை பெறுவதற்கு, அம்மா உன்னுடைய திருவருளைத்தான் பற்ற வேண்டும், உன் திருவடியைத்தான் பற்றுகிறார்கள். அப்படிதான் பண்ணுறா. பிரம்மதேவன்லேருந்து ஆரம்பித்து துரும்பு வரையில் உள்ள எல்லா பிறவி இருக்கணும். அதாவது ஊர் இல்லையாக வச்சா இது முடியும் இடத்தையும் இதை தாண்டி இருக்கக்கூடிய அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய இடத்தையும் காட்டும் ஒரு எல்லைக்கோடு போன்றது உன்னுடைய திருவருள். அதாவது பிரம்மாலேருந்து ஆரம்பித்து துரும்பு வரையில், எறும்பு வரையில் சொல்கிறது, துரும்பு வரையில் உள்ளதான பிறவி இருக்கணும். அதை ஒரு எல்லையாக வச்சா அந்த எல்லை முடிகிறதோனோ, இந்த முடிகிற இடம், அந்த இடத்த காட்டக்கூடிய ஒரு எல்லைக்கோடு போன்றது உன்னுடைய திருவருள்ங்கிறார். அதாவது உன் திருவருளை பெற்றவர் ஓர் உபாயத்தை செய்து பிறவிக்கடலை கடைந்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அவர்களாலே அடைய முடிகின்றது. அந்த மோட்சமாகின்ற செல்வத்தை பெறுகின்றார்கள். இம்மையில் இருக்கிற செல்வம் மாத்திரமில்லை, மோட்சமாகின்ற செல்வத்தை பெறுவதற்கும் உன்னுடைய திருவருள் தான் உதவியாக இருக்கின்றது என்பதை இந்த ஸ்லோகத்தில் விவரித்து சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில், அதாவது 19வது ஸ்லோகத்தில், ஜாதா காங்க்ஷா ஜனனி யுவயோஹோ ஏகசேவா அதிகாரே மாயாலீலம் விபவமகிலம் மன்யமானாஸ்திருணாய பிரீத்யை விஷ்ணோஸ்தவஜ கிருதினாம் பிரீத்திமந்தோ பஜந்தே வேலாபங்க பிரசமன பலம்
வைதிகம் தர்மசேதும். இங்கே ஜனனின்னு கூப்பிட்டார், அங்கே அம்பான்னாலும் முந்திர பாசத்தில். ஜனனி அம்மா தாயே, கிருத்தினः யுவயோः ஏகசேவாதிகாரே. கிருத்தினான புண்ணியசாலிகள் யுவயோகோ உங்கள் ரெண்டு பேருடைய ஏகசேவா சேர்த்தியில் கைங்கரியம் செய்வதிலேயே அதிகாரே ஜாத ஆகாங்ஷாக பலனை பெறுவதில் ஆசையுடையவதாய் மாயாளியிடம் பிரகிருதி சம்பந்தமுள்ள அகிலம் விபவம் சகலமான செல்வத்தையும் திருநாய மன்யமானாக துரும்பாக கருதுபவர்களாய் தவ விஷ்ணோச்சே பிரீத்தி உன்னுடையும் எம்பெருமானுடையும் உகப்புக்காக வேலாபங்க வரம்பை குறித்தல் என்ன பண்றா? பிரசமன பலம் வைதிகம் தர்மசேதம் இல்லாமையை பலனாக உடையதாய் வேதங்களில் விதிக்கப்பட்டதான தர்மமாகிய அணையை பிரீத்திமந்தகா பஜந்தே மகிழ்ச்சியுடையதாய் காத்து வருகின்றனர். அதாவது ஜனனி தாயே, பெரிய பிராட்டியே, நீங்கள் ரெண்டு பேரும் நீயும் எம்பெருமானும் ஆகிய திவ்ய தம்பதிகள் உங்கள் ரெண்டு பேரையும் சரணமடைந்தவர்கள். ஏன்னா ரெண்டு பேரையும் உபாயமாகவும் பலனாகவும் கருதி சரணமடைகின்றவர்கள் மகா புண்ணியசாலிகள். ஏன்னா அவளுக்கு உங்கள் ரெண்டு பேருடைய சேர்த்தியிலிருந்து ஒரே கைங்கரியமாக செய்ய வேண்டும் என்றுதான ஆசை ஏற்படுறது. பிராட்டியாகிய உனக்கும் எம்பெருமானுக்கும் சேர்ந்து இந்த சேர்த்தியிலே கைங்கரியம் பண்ணுறதுங்கிற ஒரு ஆசை வருதே, ரொம்ப பாக்கியம். அதனால் பிரபஞ்சத்தில் வரக்கூடிய செல்வங்கள் பெருமைகள் இது எல்லாத்தையும் அவள் ஒரு திருணமாக ஒரு துரும்பாக நினைக்கிறாள். உங்கள் சேர்த்தியில் உங்கள் ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசை யாருக்கு வந்ததோ அவளுக்கு இந்த இம்மையிலே இந்த லோகத்திலே கிடைக்கக்கூடிய எல்லா செல்வங்கள் பெருமைகள் இதையெல்லாம் சாதாரணமாக ஒரு துரும்பாக ஒரு திருணமாக நினைத்து தள்ளி விட்டுருவா. உங்கள் ரெண்டு பேருடைய உகப்பையே முக்கிய பலனாக நினைச்சுண்டு உங்களுக்கு கைங்கரியம், இந்த கைங்கரியம் பண்ணுறதுமே அதான் பார்க்கலாம். ஆண்டாள் திருப்பாவூர் சொல்லிச்சே சிற்றஞ்சிறுகாலை பாசுரத்தில் உந்தன்னோடுற்றோமே உனக்கே நாம் ஆட்செய்வோம். எப்படின்னா உன்னுடைய பிரீத்திக்காக நம்ம செய்யக்கூடிய பகவத் கைங்கரியமே அவனுடைய பிரீத்திக்காக. நம்மாழ்வார் அதுதான். நான் நம்மாழ்வாரை பார்த்து பெருமாள் உனக்கு மோட்சம் ஒன்று நீரே தரையை வாங்கிக்கோன்னாரான். நம்மாழ்வார் எனக்கு வேண்டாம், நீர் இப்படி கொடுத்தா எனக்கு வேண்டாம், எப்படி கொடுக்கணும்னு. ஆழ்வாரே என்னுடைய சந்தோஷத்துக்காக மோட்சம் தரையை ஏற்றுக்கொள்ளி சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன். நான் மோட்சமும் எம்பெருமானுடைய சந்தோஷத்துக்கு என்று அவர் எம்மா வீட்டு திறமும் சிற்பம். அதனால் அவருடையதான எம்பெருமானுடைய பிரீத்திக்காகவே மோட்சத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு பகவானுடைய உகப்புக்காக அங்கே செய்யக்கூடிய கைங்கரியம் உங்கள் ரெண்டு பேருக்கும் திவ்ய தம்பதிகளுக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்தை சிறந்த பயனாக கொள்வது மாத்திரமில்லாமல் அதாவது அதை உங்களுடைய உகப்புக்காக உங்களுடைய சந்தோஷத்திற்காக முகோல்லாசத்திற்காக அந்த கைங்கரியத்தை செய்வதாக அவன் நினைக்கிறான். அதனால் என்ன ஆகுதுன்னா வேதங்களிலே விதிக்கப்பட்ட கர்மாக்களை கொஞ்சம் கூட அதில் எந்த விதமான ஒரு விளம்பம் இல்லாமல் ஸ்ரத்தை குறையாமல் ரொம்ப மகிழ்ச்சியோடு அவள் செய்கிறார். அது மாதிரி உங்களுடைய ரெண்டு பேருடைய சந்தோஷத்தை தவிர வேற ஒரு பயனையும் கருதாமல் செய்யக்கூடியதான அப்படிப்பட்ட அந்த வைதிக தர்மங்கள் இருக்க அது என்ன பண்ணுறதுன்னா ஒரு பெரிய அலை மாதிரி இருந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதான அந்த வரமுறைகள் இருக்க அதையெல்லாம் மீறாமல் செய்கிறது. அதனால் அவளும் அதனால் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். மோட்ச சாம்ராஜ்யத்தில் உங்கள் ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் செய்யக்கூடியதான அந்த விசேஷமான பலனையும் அவர்கள் பெறுகின்றார்கள். ஏன்னா பாக்கி எல்லாத்தையும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் பெருமைகளையும் திறனமாக நினைத்து உங்கள் இருவருக்கும் கைங்கரியம் பண்ணுவதே தங்களுக்கு உத்தேசம் என்று நினைத்து அதுவும் அந்த கைங்கரியம் உங்களுடைய உகப்புக்காக செய்ய வேண்டும் என்று செய்வதனாலே அதில் அத்தனை விசேஷமான பெருமைகள் இருக்கின்றது. அதை உணர்ந்தவர்கள் அதெல்லாம் எல்லாராலையும் அது பண்ண முடியாது. அதை உணர வேண்டும், அதற்குள்ளதான மனோபாவம் வேண்டும், அதற்குண்டான பக்குவம் வேண்டும். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் இதை பண்ணுகின்றார்கள் என்ற விஷயத்தை
இந்த ஸ்லோகத்தில் அழகாக விளக்குகின்றார். சேவே தேவி திருதிசமகிழ மௌளிமாலார்ச்சிதம் தே சித்திக்ஷேத்திரம் ஷமித விபதாம் சம்பதாம் பதபத்மம் யஸ்மின்னீஷன்னமித சிரசோ யாபயித்வா சரீரம் வர்த்திஷ்யந்தே வித்தமசி பதே வாசுதேவஸ்ய தன்யா. தேவி அப்படின்னு முதல்ல கூப்பிடுச்சு பிராட்டியே, திருதசமகிழா மௌளிமாலா அர்ச்சிதம், தேவஸ்திரீகளின் முடியில் உள்ள மாலைகளால் பூஜிக்கப்பட்டதாய், ஷமித விபதாம் சம்பதாம் சித்தி க்ஷேத்திரம், ஆபத்துக்கள் நீங்கிய செல்வங்களுக்கு விளை நிலையமாயுள்ள தே பாத பத்மம், உன் திருவடி தாமரையை சேவே வணங்குகிறேன். எஸ்மின் ஈஷத்து நமித சிரசா, எந்த திருவடியில் சிறிது தலைவினங்களான தன்யாக புண்ணியசாலிகள் ஷரீரம் யாபயித்வா சரீரத்தை கழித்து வாசுதேவஸ்ய விதமசி எம்பெருமானுடைய பிரகிருதி சம்பந்தமற்ற பதே வர்த்திஷ்யந்தே இடமான ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பார்களோ. அதாவது பிராட்டியினுடைய திருவடியை பெற்றவர்களுக்கு மோட்சம் நிச்சயம்ங்கிறத அழகா இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கிறார். பெரிய பிராட்டியே, தேவஸ்திரிகள் உன் திருவடி தாமரையை வணங்குறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர்களுடைய முடியிலே அணிந்திருந்த பூமாலைகள் உன் திருவடியில் சேர்ந்து அம்மாலைகளால் உன் திருவடி அர்ச்சிக்கப்பட்டது போல் இருக்கும். பாதுகா சகசத்துலேயும் இதே மாதிரி விஷயத்தை சொல்கிறார் சுவாமி தேசிகன். பாதுகைகளை அர்ச்சிக்கிறதா இருக்குன்னார். தேவர்கள்லாம் சேவிக்கிச்சு. பிராட்டியின் திருவடி சொல்கிறாருங்க, உன் திருவடி அந்த புஷ்பங்களாலே அர்ச்சிக்கப்பட்டது மாதிரி இருக்கும். உன் திருவடி எப்படிப்பட்டதுன்னா, அடியார்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் போக்கி உத்தமமான செல்வங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய பெருமை உடையது. இப்படிப்பட்ட உன் திருவடி கமலத்திலே ரொம்ப செய்வதற்கு எளிதான ஒரு காரியம் எதுன்னா சரணாகதி. அதை யாரெல்லாம் செய்கிறாளோ அவெல்லாம் மகாபாகியசாலிகள். ஏன்னா அது அந்த பெருமை புரிந்து அப்படி திருவடி கமலத்திலே சரணாகதி பண்ணணும்னு அதற்கு வாய்ப்பு கிடைத்த அந்த மனிதர்கள் யாருன்னா மகாபாகியசாலிகள், புண்ணியசாலிகள். அவர்கள் தங்களுக்கு கர்மத்தால் வந்த இந்த சரீரம் கழிந்ததும் என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு சுத்த சத்துவமயமான ஸ்ரீவைகுண்ட லோகத்தை அடையக்கூடியதான ஒரு பாக்கியம் ஏற்பட்டு அங்கு உங்கள் இருவருக்கும் திவ்ய தம்பதிகளான உனக்கும் எம்பெருமானுக்குமான இந்த திவ்ய தம்பதிகளுக்கு நித்திய கைங்கரியம் செய்யறதுக்கு அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால் உன் திருவடியில் செய்யப்பட்ட சின்ன வணக்கம் இத்தகைய பெரியதான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னா, இப்படி பெருமை வாய்ந்த உன் திருவடியை நான் வணங்குகின்றேன் அப்படிங்கிறார். ஏன்னா உன் திருவடியினுடைய பெருமை அளவற்றது. உன் திருவடியை யார் ஒருவன் சரணாக பற்றுகின்றானோ அவனுக்கு இந்த இம்மையிலே இருக்கக்கூடிய சம்சார வாழ்க்கையில் கர்ம பாசத்தாலே கட்டுப்பட்டு திண்டாடுகின்ற அந்த பாபங்கள்லாம் ஒழிந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு திவ்யதம்பதிகளால் உங்களுக்கு ஆண்டாள் சொன்ன மாதிரி எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தனோடுற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சேபம்னா, அந்த உனக்கேங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து திவ்ய தம்பதிகளுக்கு தான் அர்த்தம். அது சிங்கிள் இல்லை. அது மாதிரியான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட திருவடியை நான் வணங்குகின்றேன். அடுத்த ஸ்லோகத்தில் பிராட்டியினுடைய கடாட்சத்தினுடைய விசேஷம் அதை பிரார்த்திக்கிறாருங்க. சானுப்ராச பிரகட்டித தயைஹி சாந்திரவாத்சல்யதித்தைஹி அம்பஸ்னிக்தைஹி அமிர்தலஹரி லப்த சப்ரம்மச்சர்யைஹி கர்மே தாபத்ரய விரச்சிதே காடதப்தம் க்ஷணம் மாம் ஆகிஞ்சின்யக்ரபிதமனகைஹி ஆர்த்ரயேதா.
கடாக்ஷைஹ அர்த்ரயேதாஹ கடாக்ஷைஹ அம்ப அப்படின்னு அட்ரஸ் பண்றாதுல, தாயே சானுப்பிராச பிரகடித தயைஹி அடிக்கடி வெளிக்காட்டப்பட்டதான கருணை உடையவளாய், சாந்திர வாத்சல்ய தித்தைஹி நெருங்கிய ஒரு அன்பினாலே நிறைந்தவளாய், ஸ்னிக்தைஹி மிகவும் சிநேகிதமுடையவளாய், அனகைஹி பாபத்தை போக்குவளாய், அமிர்தலகிருதி அமிர்த பெருக்கக்குடன் லப்தசம் பிரம்மச்சரியைகி தோழமை கொண்டவுமான கடாட்சைகி கடாட்சங்களால் தாபத்திரை விரிச்சித்தே மூன்று விதமான தாபங்கள் வந்து கர்மே வெப்பத்தில் காட தப்தம் தவிக்கக்கூடிய ஆகிஞ்சின்யம் கைமுதல் இல்லாமையாலே கிளபிதம் வாடிவனாயுள்ள மாம் அடியேனே க்ஷணம் ஒரு நொடி பொழுதும் ஆர்திரேதாக குளிரச் செய்து அருள வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது அம்பன்னு கூப்பிட்டு, தாயே, தாயான பெரிய பிராட்டியே, இந்த சம்சார மண்டலம் இருக்கே, அதில் இருக்கிற அடியன் வந்து மூன்று தாபங்களாலே உண்டானது, வெப்பத்தினாலே இந்த பிரகிருதியில் அகப்பட்டு தவிக்கிறேன். தாபத்திரவேம், மூன்று வித தாபங்கள். அதனால் அந்த தவிப்பு இருக்க தாங்க முடியாத இருக்கு. அதை நான் வந்து தீர்க்க வேண்டுமானால், கழிக்க வேண்டுமானால் அதற்கு என்ன வேறு உபாயம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுருக்கேன் நான். இப்போ உன்னை நான் சரணடைந்து உன் திருவடியை நான் பற்றியாச்சு. அப்போ என் மீது உன்னுடைய கடாட்சங்கள் ஒரு க்ஷணம் விழுந்தால் கூட அந்த தாபம் இருக்க, அந்த வெப்பத்தினால் நீங்கி நான் குளிர்ச்சி அடைவேன். உன் கடாட்சங்கள் அடிக்கடி இந்த சேதனர்கள் மேலே கருணையை வெளிக்காட்டி கொண்டே அப்படி விழுற போது அடியார்களிடத்தில், அந்த பக்தர்களிடத்தில், அந்த சேதனர்களிடத்தில் ஏதான குற்றங்குறை இருந்தாலும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத அளவுக்கு ரொம்பவும் அன்பு கொண்ட கடாட்சங்களாக இருக்குது. ஏன்னா அந்த பிரியத்தோடு, அந்த பாசத்தோடு, தாய் பாசம், அந்த கடாட்சம் என்ன பண்ணுறதுன்னா பாபங்களை ஒழிக்கிறது. அடியார்களிடையே மிகவும் ஸ்நேகிதத்தோடு நட்போடு இருக்கக்கூடிய கடாட்சங்களாக இருக்குது. அது மேலே படுற போது, கடாட்சங்கள் படுற போது எப்படி இருக்குன்னா அமுத வெள்ளத்தை பறிக்கிறார் போல் இருக்கு. இத்தகைய உன்னுடைய கடாட்சங்கள் ஒரு க்ஷணகாலம் அடியேன்பால் நீ அனுகிரகம் பண்ணினாலும் குளிர்ந்து அப்படியே நான் அந்த சந்தோஷத்தை அடைவேன். வெயில் தவித்து வாடியவனுக்கு அமுதமாறி விழுந்தாற் போலே தாபம் கழிவது, அதாவது தாபம் கழிந்து இன்புறுவது என்பது, இந்த சந்தோஷம் அடைவது என்பது இயற்கை. அதனால் உன்னுடைய அனுகிரகம் விசேஷம், உன்னுடைய கட்டாட்சம் என் தாபத்திரயங்களாகியதான அந்த அக்னியிலிருந்து என்னை வெளிப்படுத்தி அமுதமயமான அந்த குளிர்ந்த கடாட்சம் எனக்கு ஒரு குளிர்ச்சியை தர வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். தாபத்திரயம் அப்படின்னா மூன்று வித தாபங்கள். அதெல்லாம் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னு. ஆத்தியாத்மிகம்னு அப்படின்னா நம்ம சரீரத்தில் இருக்கணும், சரீரத்தை பற்றி வரக்கூடியதான கஷ்டங்கள். அதாவது திடீர்னு வருது பாருங்க, தலைவலிங்கிறா, ஜலதோஷங்கிறா. அது தவிர இந்த மனசில் வரக்கூடிய காமம், கோபம் இதெல்லாம். ஆதி பௌதிகம்னா வேற மிருகம், பட்சி, மனித வர்க்கம் இவைகளால் நமக்கு வரக்கூடியதான கஷ்டங்கள். ஆதி தெய்வீகம்னா அதான் சுழற்காற்று அடிக்கிறது, புயல் அடிக்கிறது, மழை பெய்யுறது, குளிர் வருது, குளிர் பனி வீசுறது, இதனாலே வரக்கூடியதான கஷ்டங்கள். அப்போ அப்படிப்பட்ட மூன்று விதான தாபங்களாலே நான் தவிச்சுட்டு இருக்கேன் இந்த சம்சார மண்டலத்தில். அந்த சூடு என்னால் பொறுக்க முடியல. அதிலிருந்து எனக்கு வெளிவரணும்னா உன்னுடைய குளிர்ந்த பார்வை, அருள் பார்வை, அமுதமயமான அந்த கடாட்சம் என் மேலே ஒரு க்ஷணகாலம் விழுந்தாலும் போகிறோம், அதை பிரார்த்திக்கிறேங்கன்னார்.
அடுத்த ஸ்லோகத்தில் சம்பத்யந்தே பவபயதமி பானவஸ்துவத் பிரசாதாத் பாவாஸ் சர்வே பகவதி ஹரோ பக்தி முத்வேலயந்தஹ யாச்சே கிம் த்வாம் அகமிக யதசா சீதளோதரசீலா பூயோ பூயோ திசசி மகதாம் மங்களானாம் பிரபந்தான். பகவதி அப்படின்னு இங்கே அட்ரஸ் பண்ணுறார். அதாவது குணங்கள் நிறைந்த பெரிய பிராட்டியே, பவபய தமி சம்சார பயமாகின்றதான இரவுக்கு ராத்திரிக்கு நீ எப்படி இருக்க? பானவஹா அப்படின்னா சூரியர்கள் போன்ற சர்வே பாவாகா எல்லா மனநிலைகளும் தொத் பிரசாதாத்து உன் திருவருளால் ஹரோ அந்த எம்பெருமானிடத்தில் பக்தி உத்வேலயந்தகா பக்தியை மிகுதி ஆக்குவனாய் சம்பத்தியந்தே ஆகின்றன. அகம் துவாம் இக அடியேன் உன்னை இங்கு கிம் யாச்சே எதை யாச்சிப்பேன்? யதா ஏனென்றால் சீதளோதாரசீலா குளிர்ந்த பெருந்தன்மையான தன்மையுடையவள். சீதள உதாரசீலா அதாவது குளிர்ந்த பெருந்தன்மையான தன்மையுடையலான நீ மகதாம் மங்களானான் மிகப்பெரிய நன்மைகளின் பிரபந்தான் வரிசைகளை பூயா பூயா திசசி அடிக்கடிக்கு மேலே மேலே கொடுத்துட்டே இருக்க. அதனால் உங்ககிட்ட நான் ஏச்சிக்கேன். பெரிய பிராட்டியே, உன்னை சரண் இணைந்த பிறகு அடியனுக்கு பல உயர்ந்ததான மனநிலைகள் எல்லாம் ஏற்படுறது. பல சூரியர்கள் ராத்திரியான இருட்டை ஒழிப்பது போல சம்சார பயத்தை எனக்கு போக்குறது. உன் திருவருளால் உண்டான இந்த மனநிலைகள் அதெல்லாம் திருக்கல்யாண குணங்களை உடையவனான எம்பெருமானின் பக்தியை மேன்மேலும் மிகுதியாக்கிறது. உன்னுடைய இந்த செயலால் எனக்கு எம்பெருமானிடத்திலே விசேஷமான பக்தி மேலே மேலே ஏற்படுறது. இப்படிப்பட்ட பெரிய நன்மைகளை எல்லாம் மிகவும் கருணையோடு மேன்மேலும் நீயாகவே அருள்கின்றாய். ஏன்னா அது தாயினுடைய சுபாவம். கேட்காமலே நீயாகவே மேலே மேலே அதையெல்லாம் எனக்கு நீ அனுகிரகம் பண்ணுற. இப்படி இருக்கிற பொழுது அடியன் உன்னிட்ட பிரார்த்தித்து பெறுவதற்கு வேற என்ன இருக்கு அப்படிங்கிறதா கேட்கிறார். அதாவது எப்படின்னா, ஒரு தாயானவள் தன் குழந்தைக்கு என்ன வேணும்னு பார்த்து செய்யக்கூடியவள். குழந்தை கேட்காமலே அந்த தாய்க்கு தெரியும் அந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு. இங்கே சுவாமி என்ன அபிப்பிராயத்தை இங்கே வெளியிடுறாருன்னா, நீயும் லோகத்திற்கெல்லாம் தாய் லோகமாதா, கருணையே வடிவானவள். உன் கருணா கடாட்சம் என்னை உன் திருவடியிலே பிரபத்தி பண்ண கொண்டு வைக்கிறது. அப்படி பிரபத்தி பண்ணப்புறம் இங்கிட்ட இருக்கக்கூடிய தாபத்திரங்கள்லாம் போய் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துறது. அது மாத்திரமில்ல, மேன்மேலும் பல பல நன்மைகளை எல்லாம் நீ செய்து என்ன ஆகுதுன்னா, என் சித்தத்தில் சுத்தி ஏற்பட்டு கல்யாண குணங்கள் நிறைந்தவனான எம்பெருமானிடத்திலே என்னை அறியாமல் மேலே மேலே பக்தி அதிகமாக பெருக முடியாமல் பண்ணுறது. இத்தனை உபகாரங்கள்லாம் உன்னுடைய திருக்கண்களுடையதான குளிர்ந்த கடாட்சங்கள், உன்னுடைய கருணை, உன்னுடைய அன்பு, உன்னுடைய பிரேமை, உன்னுடைய பாசம் இவை எனக்கு ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் இன்னும் மறுபடியும் இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட தானே யாச்சிக்கணுமா? அது தேவையில்லையே, உன் கருணை இருக்க அது போருமேங்கிறார் சுவாமி. ஏன்னா அப்படிப்பட்டதான பிராட்டியினுடையதான அந்த கருணைக்கு எல்லை இல்லை என்பதை அழகாக விவரிக்கின்றார். மாதா தேவி துவமசி பகவான் வசுதேவ பிதாமே ஜாதசோகம் ஜனனி வயோः ஏகலக்ஷ்யம் தயாயாம் தத்தோ யுஷ்மத் பரிஜனதயா தேசிகை அபியதத்வம் கிம் தே பூய பிரியமிதி கில ஸ்மரவக்த்ர விபாசி கிம் தே பூய பிரியமிதி கில
ஸ்மேரவக்த்ர விபாசி. தேவி, பெரிய பிராட்டியே, துவம் நீ மே மாதாசி, எனக்கு தாயாகிறாய். பகவான் வாசுதேவா பிதா, கல்யாண உடன் நிறைந்ததான எம்பெருமான் இருக்கானே வாசுதேவன், அவன் தந்தையாகின்றான். ஜனனி தாயே, சகா அகம் அத்தகைய அடியேன், யோயோஹோ தயாயாக ஏகலட்சியம் ஜாதா, உங்கள் இருவருடைய கருணைக்கும் முக்கிய பாத்திரமாக ஆனேன். தேசிகேகி எபி ஆச்சாரியர்களாலும் யுஷ்வத் பரிஜனதையா உங்கள் இருவருக்கும் அடிமையாக தத்தகா சமர்ப்பிக்கப்பட்டேன். அத்தக ஆகினாலே பூயகா மறுபடியும் தே பிரியம் நீ விரும்புவது கிம் இத்தி கில ஸ்பேர பக்தராத்வம் விபாசி. அதனால் இன்னும் நீ விரும்புவது என்ன என்றல்லவோ திருமுகத்தில் புன்சிரிப்பு கொண்டு நீ விளங்குகின்றாய். அதாவது என்ன சொல்கிறார், நீ என்னுடைய தாய், எம்பெருமானுடைய தகப்பனார், அப்படியே ஆச்சாரியாலும் என்னை உங்களிடத்தை சமர்ப்பிச்சிருக்கா. அப்படி இருக்குச்சே வேறு நீ என்ன விரும்புகிறேன்னு கேட்குற மாதிரி இருக்கு உன் புன்சிரிப்புங்கிறார். பெரிய பிராட்டியே, அடியனுடைய குற்றங்களை எல்லாம் புறக்கணித்து என்னை ரட்சிப்பதற்கே நோக்கம் கொண்ட நீ அடியனுக்கு தாய், ஜெகன்மாதா. அது சொல்கிறாரோ, அகில ஜெகன்மாதரம் அஸ்வன் மாத்திரம்னார். அகில லோகத்துக்கும் மாதா மாத்திரம் இல்லை, அடியனுக்கு நீ மாதா. நான் செய்ததான தவறுகள் இருக்க, அந்த தவறுகளுக்காக என்னை தண்டித்து திருத்தும் அந்த எண்ணம் கொண்டாடதான எம்பெருமான் இருக்கான் உன்னுடைய நாதன், அவன் எனக்கு தந்தை. இப்படி தாயும் தந்தையுமாக நிற்க உங்கள் இருவருடைய திருவருள் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த திருவருளுக்கு நான் பாத்திரமான பாக்கியசாலியாக இருக்கேன். அதே மாதிரி உங்களுடையதான திருவருளினாலே நல்ல சதாச்சாரியனையும் பெற்றேன். அந்த சதாச்சாரியனுடையதான காரியம் என்னன்னா, உங்கள் இருவருக்கும் கைங்கரியம் புரியும் அடிமையாக என்னை உங்களிடத்திலே சமர்ப்பித்தார். இப்போ என்ன, உன் திருமுகத்திலே ஒரு புன்சிரிப்பை பார்த்தது எனக்கு என்ன தோன்றதுன்னா, இன்னும் உனக்கு பிரியமான எதை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு நீ அந்த முக மலர்ச்சியோடு சிரிப்போடு என்னை கேட்குற மாதிரி இருக்குன்னார். இது அடுத்த ஸ்லோகம் அந்த பெரிய பிராட்டியை பற்றி தியானிக்க வேண்டிய ஸ்லோகம் நமக்கு. கல்யாணாநாம விகலநிதி காபி காருண்யசீமா நித்யாமோதா நிகமவச்சசாம் மௌளிமந்தாரமாலா சம்பத்திவ்யா மது விஜயினா சன்னிதத்தாம் சதா மே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு. சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு. கல்யாணானாம் அவிகலநிதிகி அப்படிங்கிறார். மங்களுக்கு அழியா, மங்களங்களுக்கெல்லாம் அழியாத உறைவிடமாய், காருண்ய சீமா கருணைக்கு எல்லை நிலமாய், நித்திய ஆமோதா எப்பொழுதும் மனம் மாறாத, நிகம வச்சசாம் வேத வாக்குகளின் மௌளி மந்தாரமாலா, அந்த திருமுடிக்கு ஒரு மந்தார மாறியாய், மது விஜயனாக மது என்றதான அசுரனை கொன்றதான எம்பெருமானுக்கு திவ்யா சம்பத்து உயர்ந்த செல்வமாய், சகலபுவன பிரார்த்தனா காமதேனு எல்லா உலகங்களுக்கும் விரும்பியதை திருக்கொன்ற காமதேனுவாயுள்ள காபி விலட்சணமான சா ஏஷா அத்தகைய இந்த தேவி பெரிய பிராட்டி சதா மே சந்நிதத்தாம் எப்பொழுதும் எனக்கு சன்னிதானம் செய்துள்ள வேண்டும் என்பதாக ஒரு தியானம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்லோகம். எல்லாரும் இதை விசேஷமாக தினப்படி முழுக்க இல்லாட்டாலும் இந்த ஸ்லோக தியானம் அனுசந்தானம் பண்ணலாம். என்னென்னா, பெரிய பிராட்டி சகல மங்களுக்கும் என்னாலும் உறைவிடயமாக இருக்கக்கூடியவள்.
உலகத்தில் இருக்கக்கூடிய மங்கள பொருள்கள் அனைத்துக்கும் மங்களத்தன்மையை அளிப்பவர்கள் தான். மங்களானாம் அப்படி அடியார்களுடையதான தவறுகளை, குற்றங்களை, பாபங்களை கொஞ்சம் கூட அதை நினைக்காமல் அதை புறக்கணித்து அவர்களுக்காக எம்பெருமானிடத்தில் சிபாரிசு பண்ணி பரிந்து பேசி அவர்கள் செய்யும் பிரபத்தியில் எம்பெருமானோடு இருந்து உபாயமாகவும் பிறகு மோட்சமாகின்றதான பலனும் கொடுக்கும் போதும் எம்பெருமானோ கூட இருந்து அப்படி சகலத்தையும் அளிக்கக்கூடியதான கருணையினுடையதான எல்லை நிலையமாக இருக்கக்கூடியவள் இந்த பெரிய பிராட்டி. வேத வாக்குகள் இவளை தங்களுடையதான முடிக்கு ஏற்றதாய் என்னாலும் மனம் மாறாத ஒரு மந்தார மாலையாக அப்படி சூடின்றிருக்கு. இவளுடைய திருவடியை தங்களுடையதான சில வேதங்கள்லாம் வேத வாக்குகள் அப்படி வேதாந்தங்களாலே போற்றப்படுபவள். எம்பெருமானும் தனக்கு இவளை சிறந்த செல்வமாக கொண்டிருக்கான். திருத்தக்க செல்வம் ஆண்டாள் சொல்கிற மாதிரி உலகம் அனைத்துக்கும் அவரவர் விரும்பக்கூடிய எல்லா பலன்களையும் தரக்கூடிய காமதேனுவாக விளங்கக்கூடியவள். இப்படி விசேஷமான குணநலங்கள், அற்புதமான தன்மைகள் நிறைந்த இந்த பெரிய பிராட்டி எப்பொழுதும் என் உள்ளத்தில் நிலைத்து இருந்து திகழ்ந்து பெருமை சேர்க்க வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கின்ற தியான ஸ்லோகம். கடைசியில் பலஸ்ருதியாக கடைசி ஸ்லோகத்தில் உபசித குரு பக்தே உத்திதம் வெங்கடேஷாத் கலி கலுஷ நிவர்த்தியை கல்பமானம் பிரஜானாம் சரசிஜ நிலையாயா ஸ்தோத்திரம் ஏதத் பட்டந்தः சகல குஷல சீமாः சார்வபௌமாः பவந்தி. உபசித குரு பக்தேனா வளர்ந்த மிகுதியான பக்தி உடையதான வேங்கடேஷாத்து இந்த வேங்கடேசன் என்பவனிலிருந்து உத்திதம் தோன்றியதான பிரஜானாம் கலிகலுஷ நிவர்த்தியை மக்களுக்கு கலியுகத்தால் ஏற்படக்கூடிய கலக்கம் கழிவதற்காக கல்பமானம் தகுதி பெற்றதாயுள்ள சரசிஜ நிலையாயாக தாமரையை தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட பிராட்டியின் விஷயமான ஏதத் ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை பட்டந்தக படிப்பவர்கள் சகல குசல சீமாக எல்லா மங்களங்குடையவும் எல்லை நிலத்தை பெறுகின்ற சார்வபௌமாக சக்கரவர்த்திகளாக பவந்தி ஆகின்றார்கள் அப்படிங்கிறார். இந்த ஸ்தோத்திரம் ரொம்பவும் பக்தி மிக மிக வளரப்பெற்று அதனாலே அந்த பக்தியினுடைய வெளிப்பாட்டாக இந்த வேங்கடேசனால் இயற்றப்பட்டது. இந்த கலியுகம் இருக்க அதாலே வரக்கூடியதான, ஏன்னா கலியுகம்னா பாவங்களை எல்லாம் செய்ய தூண்டக்கூடியதான ஒரு யுகம் அது. அந்த கலியுகத்திலே அந்த கலியுகத்தினுடைய கோலாகலத்தினாலே வரக்கூடிய எல்லா பாபங்களையும் போக்க வல்லது இந்த ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் அனுசந்தானம் செய்கின்றார்களோ பிரபத்தியின் வழியாக சகல மங்களங்களுக்கும் கடைசி எல்லை நிலையமான மோட்சத்துக்கு முடிசூட்டி நிற்கும் சக்கரவர்த்தி ஆவார். சக்கரவர்த்தினா பாக்கி இந்த அழியக்கூடிய ராஜ்யம் இல்லை, மோட்ச சாம்ராஜ்யம். ஏன்னா பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிற அந்த சேர்த்தியிலே பிரபத்தி பண்ணி பிராட்டியின் புருஷகாரத்தானேயும் பிராட்டி எங்க உபாயமாயும் உபேயமாயும் இருந்து பெருமானோடு அந்த பிரபத்தி நல்ல விதத்திலே நடத்தி கொடுத்து மோட்ச சாம்ராஜ்யத்திலும் கூட இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவளாகினாலே அந்த மோட்ச சாம்ராஜ்யத்திலே முடிசூடக்கூடிய சக்கரவர்த்தியாக திகழ்வார்கள் என்பதாக இந்த ஸ்ரீஸ்துதிக்கு பலஸ்ருதியாக அனுகிரகம் பண்ணுகின்றார். அப்படி ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம் இது. ஏன்னா எல்லாருக்குமே லக்ஷ்மி கடாட்சம் வேணும் தான் விரும்புவார். லக்ஷ்மி கடாட்சம் வேண்டாத வாழை கிடையாது. அதில் இந்த ஸ்ரீ, அதான் அந்த ஸ்ரீங்கிற ஒரு பதத்திற்கு எத்தனை அர்த்தங்கள் அன்றைக்கே பார்த்தோம். அதான் காந்தஸ்தே புருஷோத்தமஹா படைப்பதி சையாசனம் வாகனம் வேதாத்மா வைகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேசாது சுரத்ஜோ அங்கே சொல்கிறார். தொத்தாசு தாசீகளாக ஸ்ரீரித்யேவச்ச நாமதே பகவதி பூயக்கம் கதம் துவாம் தயம் துவயம்னு கேட்குறாரு அவங்க. சதுஷ்லோகியில்
கேட்கிற போது ஸ்ரீரித்யேவச்ச நாமதே பகவதி, ஸ்ரீ என்றதான அந்த பெயர் இருக்கு. அப்படிப்பட்ட விசேஷமான பெருமை படைத்ததான அந்த ஸ்ரீ என்றதான மகாலட்சுமி பெரிய பிராட்டி எம்பெருமானுடைய அந்த வக்ஷஸ்தலத்திலே அகலையிலே நிறையவென்று என்று அகலாமல் வீற்றிருக்கக்கூடிய நித்யானபாயினியான இந்த பிராட்டியை பற்றி தானே இந்த ஸ்தோத்திரம் ஸ்ரீஸ்துதி என்றோடு முடிவடைகின்றது. இதை தினப்படி அனுசந்தானம் செய்து இந்த லக்ஷ்மி கடாட்சத்திற்கு எல்லாரும் பாத்திரமாக வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கிறோம். கவிதார்க்க சம்பாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.